சேர்ந்தாதான் நிறைய காரியங்கள் சரியா நடக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்களோட தனித்தனியா செஞ்சுக்க முடியாது அப்படி சொல்லி 2006 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி எண்ணங்கள் சங்கத்தினுடைய முதல் நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா, நாம் ஒரு வருடத்துல 100 பேர் சந்திக்கணும். ஸோ நம்ம ஏதோ போற பக்கம் எல்லாரும் கூப்பிடுறது இல்லாம நாம் நேரடியா போய் சந்திச்சு அவங்க சமுதாயத்துல தொழில் செய்யறவங்க அப்படி உறுதிப்படுத்தி அப்படி இருக்கக்கூடிய 100 அமைப்புகளை ஒருங்கிணைச்சு 2005 அக்டோபர்ல இருந்து 2006 ஜனவரி வரைக்கும் அந்த 100 அமைப்புகளையும் ஒரே இடத்துல சங்கமிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 100 பேர்ல ஒரே இடத்துல எங்க சந்திக்கலாம், எப்படி சந்திக்கலாம்னு சொல்லும்போது, எப்படி இந்த பள்ளி எப்படி ஒரு புனிதமா இருக்கும், 155 ஆண்டுகள் சிறப்பாக நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சென்னையில சங்கர நேத்ராலயம் நம்ம நாட்டினுடைய இவங்களுக்காக உதவி செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கர நேத்ராலயம் பார்த்தீங்கன்னா அவங்கள சந்திச்சு கேட்டுக்கணும். முதல் நிகழ்வு நம்மளுடைய நிகழ்வே அங்கதான் நடந்தது. 100 பேரை கூப்பிட்டுருந்தோம். இந்த 100 பேர்ல 98 பேர் அந்த நிகழ்வு வந்திருக்காங்க. இன்னைக்கு இங்க வந்து இப்ப நம்ம நிக்கிறோம்னு சொன்னா முதல் நிகழ்ச்சிக்கு வந்த அந்த 98 பேர் தான். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இப்ப வந்து ஒரு 100 யானை பலம் கிடைச்சிருக்கு, நான் ஏதோ தனியா செஞ்சுட்டு இருக்கேன் சொன்னேன். ஆனா அப்படி இல்லை, இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எல்லாம் நம்ம ஒன்று சேர்றதுனால பலம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு இருந்த ஈகோவே போயிடுச்சு, நான் ஒரு 5 டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருந்தேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் தடா பெரியசாமி சொல்ற 60 டியூஷன் சென்டர் நடத்துறாரு. இப்ப நான் 5 நடத்துறது பெருசா நினைச்சு நாம பெருமை பேசிட்டு இருந்தேன், ஆனா இன்னொரு பாருங்க 60 டியூஷன் சென்டர் நடத்துறாரு. ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்து டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதுவே நான் வந்து வீட்டுக்கா போய் அரிசி கட் பண்ணி அரிசி செஞ்சு செய்து பெருசா நினைச்சிட்டு இருந்தேன், அதை இன்னொருத்தர் சென்னையில இருந்து ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஈகோவே போயிடுச்சு. அப்போ சமுதாயத்தில் தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர் ஒருங்கிணைக்கும் போது ஒரு சிறப்பான ஒரு செயல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நாம் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து 400 வரைக்கும் பயணம் செஞ்சுட்டே இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமாக போய் அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க, என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மணியை பார்க்கும்போது மணியை பார்த்தன்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் சந்திக்கும் போது இப்படி 20 ஆண்டுகள்ல என்னென்ன சங்கமம் கிட்டத்தட்ட 2000 அமைப்புகளை நேரடியாக சந்திச்சேன். மது ஒழிப்பு, அரசியல் தூய்மை, இப்படி ஒவ்வொரு துறையிலும் செய்யக்கூடியதெல்லாம் ஒருங்கிணைச்சு வருடத்துல ஒரு முறை சந்திக்க வச்சிருக்கோம். கொரோனா காலத்துல கூட அது எல்லாருமே ஒன்றா சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த சந்திப்புனால என்ன நடக்கும், அதுக்கான ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் தான் நமக்கு வந்து கடவுளா 2013 பெரிய ஒரு வெள்ளம் வந்து 2015 அந்த வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வரும்போது யாருக்கு எங்க போய் கொடுக்கணும், எவ்வளவு பணம் எங்க போய் சேரணும், என்ன உதவி பண்ணணும், எந்த இடத்துல பாதிப்பு இருக்கு அப்படி தெரியாம இருக்குது. உண்மையிலே அரசாங்கத்தினாலே சில கிராமங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா அது எல்லாமே எண்ணங்கள் சங்கம் மூலமா நாம கிட்டத்தட்ட நிறைய கிராமங்களுக்கு எல்லாருமே இருவர் சமுதாய மக்கள். சரி, நான் வந்து ஒரு முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு 2013-15 வரை எத்தனை பேர் தொடர்பு வச்சிருந்தோம், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தகவல் கொடுத்தோம். ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த இருவர் சமுதாய மக்கள் அவங்களுக்கு வீடு வேணும்னு கேட்கிறாங்க. ஸோ நாம் கட்டித்தர முயற்சி பண்றோம், ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்தோம் சொல்லியிருந்தோம். ஒரே வாரத்துக்குள்ள 10 லட்சம் ரூபாய் நம்ம காட்டாச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, அது வரைக்கும் நமக்கு யாருக்கும் பணம் வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. ஒரே வாரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் 5000 கொடுத்தாங்க, 10,000 கொடுத்தாங்க, 1000 கொடுத்தாங்க. ஒரு இளைஞர் ஜெயபி சார், எனக்கு வந்து 1ஆம் தேதி தான் சம்பளம் வரும், ஆனால் நான் இப்போ உடனடியே கொடுக்க முடியாது, அந்த லிஸ்ட்ல என் பேர் எழுதி வச்சுக்கோங்க, நான் 5000 ரூபாய் தரேன் சொல்லுங்க. ஸோ இப்படி இளைஞர்களுக்கு மத்தியில சமுதாயத்துக்கான ஒரு அக்கறை இருக்கு, அவங்க எங்க போய் கொடுக்கணும் தெரியாம இருக்கு. அவங்க கொடுத்ததுனால நாம் அந்த இருவர் சமுதாயத்துல முதல் முறையில அந்த கிராமத்துல 14 வீடுகள் கட்டணும். அதை தொடர்ந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. மொத்தமா சேர்த்து அந்த காலகட்டத்தில் 250 வீடுகள் கட்டிருக்கோம்.